வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த ரெண்டு ஸ்கேல் இது வந்து ஆர்ம் கர்வுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கவுன்னு சொல்லுவாங்க. இது ஸ்லீவ் கவுன்னு சொல்லி இந்த ஸ்கேல் வந்து இப்போ பிரபலமாக போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கேலில் இதை நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேலை வச்சு இப்போ நம்ம கட் பண்ணுறது இந்த ஸ்கேலை வச்சு தான் ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இது புதுசாக வந்திருக்கு. இது நான் இப்போ இது வரைக்கும் நான் பயன்படுத்தலை, இப்போ தான் பயன்படுத்த போகிறேன். நிறைய பேர் இதை பயன்படுத்தி வீடியோ போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ஏற்கனவே இந்த ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ஷார்ட் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்ன அதில் பார்க்குறோம் அப்படின்னா, எடுக்கிறாங்க, அப்படி வைக்கிறாங்க. இப்போ இது மேலே மார்க், ஏரோ மார்க்கை மேலே வச்சுக்கோங்க, இந்த ஏரோ மார்க்கை கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு அழகாக அப்படியே மார்க் போட்டு காமிக்கிறாங்க. இப்போ சூப்பராக ஷேப் வந்துருச்சுன்னு, சூப்பராக ஷேப் வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு, ஓகே. ஆனால் அது ஆம்கோல் அளவு அதே அளவு வந்துருச்சா, அடிங்கை அளவு அதே அளவு வந்துருச்சா, நமக்கு தேவையான அளவு ஆம்கோலுக்கும் அடிங்கைக்கும் நமக்கு தேவையான அளவு வரணும் இல்லையா? இது அளந்து காமிச்ச மாதிரி யாரும் காமிச்ச மாதிரி தெரியல, ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது ஆம்கோல் அளவு அடிங்கை அளவு மாறாமல் இந்த ஸ்கேலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது செட் ஆகுதுன்னா. ஏன்னா நம்ம இந்த ஸ்கேலும் நம்ம வந்து இந்த இருக்க ஷேப் ஒன்றும் அப்படியே நம்ம பயன்படுத்தலை. இது நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கேலை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஷேப்பை மாற்றிக்கிறோம், தேவையான அளவுக்கு நகர்த்திக்கிறோம், வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஸ்கேலை வேணா நம்ம நகர்த்தி கூட வச்சுக்கலாம். இந்த ஷேப் அழகாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அந்த இதே ஷேப்பை அப்படியே வச்சு காப்பி பண்ணாமல் நமக்கு வர வேண்டிய அளவுக்கு இதை வந்து பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்கேலில் வச்சோம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது ரெண்டு ஸ்கேலில் எது நல்லா சரியாக பயன்படுது, இது எந்த அளவுக்கு நமக்கு சரியாக பயன்படுது, தேவையான அளவுக்கு பயன்படுதான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட அளவு வந்து நம்ம அளவு சொல்லிடுறேன் நான். கை உயரம் வந்து 7 இன்ச்சு, முனங்கை சுற்றளவு வந்து 12.5, அடிங்கை சுற்றளவு 13.5, ஆம்கோல் அளவு 8.5, 18.5. இப்போ 13.5 இன்ச்சு அந்த அடிங்கை சுற்றளவு மட்டும் நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். மீதி எல்லாமே எடுத்த அளவு அப்படியே வைக்கணும், ஓகேவா? இந்த 4 அளவு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 கலர் வச்சிருக்கிறேன். நான் ஒரு கலரில் மார்க் பண்ணுவோம். அந்த 2 ஷேப்புமே எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இப்போ இதில் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விட்டுருவோம். 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ இது கஸ்டமருடைய அளவு தான், நானாக சொல்லலை இந்த அளவு. இப்போ இது வந்து கஸ்டமருக்கு எடுத்து வச்சிருக்கிற அளவு. ப்ளவுஸ் சுடிதார் ரெண்டுக்குமே எடுத்திருக்கோம். ரெண்டுமே ஒரே அளவு தான். உயரம் மட்டும் ப்ளவுஸ் சுடிதாருக்கு வந்து 8 இன்ச்சு, ப்ளவுஸ்க்கு 7 இன்ச்சு கை உயரம். ஆனால் நம்ம இந்த இது வச்சோம்னா நம்ம இதே 2 கை யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணி 1 இன்ச்சு கை உயரம் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா போதும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங்காக கேட்டாங்கண்ணா, இல்லை சுடிதாருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம லூஸ் கொடுக்கணும்னா ஆம்பூல் மட்டும் லூஸ் வச்சுக்கலாம், அது தனி கையை கூட வெட்டினா வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 7 இன்ச்சு கை ப்ளவுஸுக்கு ஃபிட்டிங்காக கரெக்டான ஃபிட்டிங்கில் நம்ம எடுக்கிறதுக்கு தான் இப்போ பண்ணுறோம். 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். 1.5 இன்ச்சு அதில் வச்சு ஒரு நேர் மார்க் ஒன்று போட்டுருவோம். ப்ளஸ் வந்து இப்போ நமக்கு கையோட உயரம், கை உயரத்தை அடுத்தது ப்ளஸ் கை உயரத்தை பார்த்துருவோம். கை உயரம் 7 இன்ச்சு, 7 இன்ச்சில் ஒரு மார்க்கு ப்ளஸ் தையலுக்கான மார்க்கு, ஓகேவா? இதை வச்சு அப்படியே நேராக மார்க் போட்டுருவோம். ஸ்ட்ரெயிட் மார்க்கு ப்ளஸ்ஸு தையலுக்கு. இப்போ முனங்கை அளவு பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஸ்லீவ் ப்ராப்பராக கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. ஏன்னா சைடு தையல் வந்து நமக்கு வந்து சைடு தையல் வி மாதிரி வர்றதுக்கு என்ன அப்படின்லாம் நம்ம கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கும் இந்த ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா சைடு வி மாதிரி வராமல் நம்ம அவாய்ட் சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? அது கூட நம்ம வந்து நிறைய அந்த வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் இது வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் முறை இதுதான், எப்படி பண்ணால் அதை சரியாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 12.5 இன்ச்சு முனங்கை வந்து 12.5னா அதில் பாதி 6.25 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ நம்ம அடிங்கை அளவு, அடிங்கை வந்து 13.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 14.5, எடுத்த அளவு 13.5, அதில் மட்டும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 14.5னா அதில் பாதி 7.25 ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்கு கொஞ்சம் பெருசாக லென்த்தாக போட்டுக்கலாம். நேராக வச்சு இந்த இதை நல்லா அப்படி எலிஸ்கேல் மாதிரி இதை கரெக்டாக அப்படி வச்சுக்கணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சுன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பெரிய மார்க்காக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மெத்தேடு வந்து நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய மெத்தேடு, கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு. அதனால் அந்த மெத்தேடு செஞ்சுட்டு நம்மளோட மெத்தேடில் செஞ்சுட்டு இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சரியாக பயன்படுதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்கேலு. ஓகே, இப்போ நம்ம இந்த பாகத்தை 3ஆக பிரிக்கணும். இப்போ இதில் இருக்கிற பாகம் என்னென்னா அடிங்கையோட அளவை 3ஆக பிரிக்கணும். 7.25 இருந்துச்சுன்னா நமக்கு 2.5, 5, 7 அப்படி வரும். இப்போ வந்து 7.25 இருக்குது, அதனால 2.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கிடுவோம். 3ஆக பிரிக்கும் பொழுது 2.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுக்கலாம்.
திரும்ப அதே மாதிரி இங்கேருந்து 2.5 ஒரு பாயிண்ட் 2.25 ஒரு பாயிண்ட் கணக்கு வச்சுக்கலாம். திரும்ப 3ஆவதாக வரும்போது இங்கே வந்து 2.5 வருது. ஓகேவா? இது மட்டும் பாகம் அதிகமாக ஒரு பாயிண்ட் கூட இருக்கட்டும். ஏன்னா இந்த பாகம் ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் பரவாயில்ல. இப்போ 3ஆக பிரிக்கும் பொழுது இப்போ இதில் வந்து இதில் ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று கொடுத்துட்றோம். அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் ஒன்று கொடுத்துட்றோம். இப்போ இது 3 பாகமாக பிரிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இதில் இப்போ நம்ம இந்த பாகத்தை 2ஆக பிரித்து அதுக்குள்ளே நம்ம மார்க் போடுவோம். அது வந்து அடிங்கையோட அளவு வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இதில் பாருங்கள் 2.5 இருக்கா. இப்போ 2.5ல் பாதி 1.25. இந்த 1.25 இது வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் 4ஆக பிரிக்கணும். இந்த அளவை 4ஆக பிரிக்கணும். இப்போ சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இந்த சைடு சென்டரில் ஒரு புள்ளி, இந்த சைடு ஒரு சென்டர் புள்ளி. அப்போ இது வந்து 3 மார்க் வச்சோடனே இது 4 பாகமாக பிரிஞ்சிருச்சு. 1 2 3 4ஆக பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து ஆம்கூல் அளவு 18 இன்ச்சு. அப்போ 18 இன்ச்சு நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். அதில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் கிடையாது. அப்போ 18னா 19 இன்ச்சு வச்சு 18 2ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 18 2ஆக பிரிப்போம். 18 2ஆக பிரிச்சா எவ்வளவு? 9.25. அது கூட ஒரு 1/4 இன்ச்சு கூட வைப்போம். ஓகேவா? இப்போ நம்ம இதை மார்க் கொஞ்சம் பெருசாக போடணும். இப்போ நமக்கு அடங்கிக்கும் ஆம்கோலுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ 14 15 16 17 18 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 14 இன்ச்சு இப்போ நமக்கு வந்து எடுக்கும்போது 13 வந்தது. ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம். 16 வந்திருக்கு. 14ஐயும் 18க்கும் 4 இன்ச்சு வித்தியாசம். 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் பொழுது நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கீழே யூஸ் பண்ண வர மாதிரி இருந்தால் நம்ம இங்கேருந்து அப்படியே கேவ் எடுத்துக்கலாம். இங்கேருந்தே இந்த கேவ் எடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச்சு ஆயிடுச்சு. அதனால நம்ம இப்போ சொல்கிற ஃபார்முலா பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 இந்த ஃபார்முலா கொண்டு வரணும். ஓகேவா? இது 1 இது 2 இது 3 இது 4 இதுல இருந்து கேர்வ் எடுக்கணும். 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. அப்போ அது வந்து அடிங்கை வந்து ரொம்ப கம்மியாகவும் ஆம்கூல் அதிகமாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு இங்கே லூஸ் வந்துடக்கூடாது. அதனால இதை பிரிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஃபார்முலா பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த முழுசா அதாவது 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு தான் வருது, 3 இன்ச்சுக்குள்ள வருது அப்படின்னா இந்த முழுமையாவே இங்கேருந்து நம்ம அப்படியே மார்க் கொண்டு வருவோம். ஓகே, இங்கேருந்து கேர்வ் எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ அதுக்கு ஒரு இந்த விஷயம் மட்டும் மாறிக்கணும். இப்போ இதில் வந்து 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது அப்படின்றதுனால, ஏன்னா 5 இன்ச்சு வித்தியாசம் இருந்தது 13 18 எடுக்கும் பொழுது நம்ம 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ப்ளஸ் பண்ணியே 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 4 இன்ச்சு வித்தியாசம். அப்போ அதிகமான வித்தியாசம் இருக்கும் பொழுது இந்த கேர்வ் வந்து இங்கேருந்து எடுக்காதான் அவங்களுக்கு அந்த ஷேப் இங்கே சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ எத்தனை இன்ச்சு வித்தியாசம் இருக்குது? 14 15 16 17 18 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கேருந்து 1 2 3 4 இதுல இருந்து தான் நம்ம கேர்வ் எடுக்கவே ஆரம்பிப்போம். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பிரிச்சு பண்ணிக்கலாம். இதுல இருந்து தான் நம்ம கேர்வ் எடுக்க ஆரம்பிப்போம். சரி, இப்போ நம்ம முதல்ல ஆம்கோல் அளவை இங்கே இந்த எவ்வளோ வரணுன்றதை நம்ம செக் பண்ணுவோம். அடிங்கையோட அளவு, இது முனங்கையோட அளவு. இப்போ ஆம்கோலுக்கு நம்ம ஷேப் எடுக்கிறதுக்கு வரணும் இல்லையா? அப்போ அதில் வந்து நம்ம ஆம்கோல் அளவு 2ஆக பிரிங்க. ஏன்னா இது எங்கே வரணும் அப்படின்றதுக்காக, இந்த ஆம்கோல் இது வந்து எங்கே வந்து சேரணும் அப்படின்னு. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்படியே இங்கே வச்சு சில பேர் வந்து காமிக்கிறாங்க இல்லையா? இந்த கேவ் இப்படியே வச்சு திருப்பிடலாம் அப்படின்னு. இதுதான் அது. இந்த பாருங்க, இதுல இருந்து இப்படி இதை ஷேப்பு இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இதோட முடிஞ்சிருது. ஓகேவா? இந்த ஆம்கோல் அளவு இது வரணும். எவ்வளோ வருதுன்னு தெரியல. நம்ம முதல்ல நம்மளோட அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வைப்போம். இல்லை, நான் இதில் வந்து ஒரு வயலட் கலரில் ஒரு மார்க் ஒன்று போடுறேன். நான் வேறு கலரில் போடுறேன். இது பாருங்க, வேறு கலரில் போடுறேன். இதுதான் இந்த ஷேப். பார்த்தீங்களா? இந்த ஷேப் மார்க் போட்டுறாங்க. இந்த உயரத்தை இங்கே வச்சுட்டு இந்த அடிகை இப்படி வச்சு இதுதான் வந்து நம்ம இந்த ஷேப் எடுக்கிறாங்க. இது எதுக்காக? இது என்னன்னா, நான் வந்து மடிப்பை இந்த பக்கம் வச்சிருக்கேன். ஓகேவா? அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஏரோ மார்க், இதை வந்து மேலே வைக்கணும், இதை கீழே வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கை வந்து மேலே வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் மடிப்பு இந்த சைடு இருந்ததுன்னா பாருங்க, இப்படி வந்து இப்படி திரும்பும். நான் மடிப்பு இங்கே இருக்கிறதுனால நான் இப்படி திருப்பிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மேலே வந்து இந்த வருஷத்தை பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த போடுற மார்க் ஷேப் ஒன்று தான் நம்ம தலைகளாக வச்சிருக்கோம். அவ்வளோதான். சில பேர் மடிப்பு இங்கேருந்து எடுப்பாங்க, சில பேர் அந்த சைடு வச்சு எடுப்பாங்க. நம்ம ஆனால் ப்ராப்பராக இப்படி தான் எடுக்கணும். மடிப்பு நம்ம சைடு இருந்து எடுத்தோம்னா நமக்கு எனக்கு வாட்டம். அதனால நான் இப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இது நான் நேராக வச்சுக்கிட்டேன். இங்கே நேராக வச்சு அப்படியே இதை நான் வந்து மார்க் போடுறேன். இதை அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆம்கோல் அளவு அளந்து பார்ப்போம். இந்த ஆம்கோல் அளவு நமக்கு தேவையான அளவு வருதான்னு செக் பண்ணிக்கிடுவோம். எவ்வளவு வந்திருக்கு? 8 இன்ச்சு இருக்கு. 8 8 16. ஆனா நமக்கு தேவையான ஆம்கோல் அளவு எவ்வளவு தெரியுமா? 18. ஓகேவா? 18 இன்ச்சு தேவை. இப்போ இது 16 இன்ச்சு ஆம்கோலுக்குன்னா 8
16 இன்ச்சு ஆம்கோல் அளவுக்கு அடிங்கை வந்து 14.5 இன்ச்சு அந்த அளவுக்குன்னா இது ஓகே, இந்த ஷேப் ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து என்ன நமக்கு வந்திருக்கிற அளவு என்ன அதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இந்த ஸ்கேலை இப்போ வச்சு இப்படியே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆம்கோல் டைட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஆம்கோல் லூஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் லூஸ் வரணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 18.5 இன்ச்சு ஆம்கோல் வரணும்னா என்ன பண்ணுவீங்க, இப்படியே நம்ம அளந்து 18னா அதில் பாதி எவ்வளவு 9.25 இங்கே வருது. இப்போ இதை வந்து ஒரு பென்சிலில் நான் ஒரு சின்ன ஒரு மார்க் போடுறேன், 9.25 இங்கே வரணும். இப்போ இதுல இருந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுல இருந்து இதை கனெக்ட் பண்ணோம்னா நான் பென்சில்லையே உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு நம்ம விட்டுக்கிடுவாங்க. சரியா? இதுல இருந்து நம்ம தையலுக்கு விட்டுக்கணும் 1.5 இன்ச்சுன்னு சொல்லி கணக்கு. இப்போ இது கிராஸ் போட்டோம். இப்போ இது இருக்கு பார்த்தீங்களா எக்ஸஸா, அடிங்கையோட அளவு இதுல அவ்வளவுதான். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பார்த்தீங்களா, ஆம்கோலுக்காக அடிங்கை அளவு இங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ அடிங்கை அளவு இதுதான் அந்த வியா வர்றதுக்கு காரணம், பை மாதிரி விழுகிறதுக்கு காரணம் இதுதான். இந்த ஸ்கேலை வச்சு நயன்தாரா மேடமுக்கு வந்து நம்ம தச்சு கொடுத்துருந்தா பர்ஃபெக்டாக செஞ்சிருக்கலாம்னு கூட ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு சகோதரி வந்து பகிர்ந்தாங்க, நயன்தாரா மேடம் போட்டுக்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ சுருக்கமாக இருக்கு, இதை வச்சு யூஸ் பண்ணியிருந்தா அந்த சுருக்கத்தை பர்ஃபெக்டாக எடுத்துருக்கலாம். ஆனால் இதை வச்சு யூஸ் பண்ணியிருந்தா இந்த சுருக்கம் அதிகமாக தான் வந்திருக்கும். அவங்களோட அளவுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இவ்வளோ லூஸ் பாருங்க, இங்கேருந்து எவ்வளோ தூரம் வெளியே போயிருக்கு, இந்த பச்சை கலர்லேருந்து இந்த அளவு எவ்வளோ தூரம் வந்து வெளியே வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1 இன்ச்சு 1 பாயிண்ட். அப்போ 1 இன்ச்சு 1 பாயிண்ட்னா 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு மொத்தம் வருது. 2 இன்ச்சு 2 பாயிண்ட், 2.25 இன்ச்சு லூஸ் இங்கே பை மாதிரி விழுகும். அடுத்தது இது வி மாதிரி இருக்கும், நம்ம தச்சுட்டு வரும்போது பாடியில இருந்து இப்படி வந்து இப்படி வரும். ஓகேவா? வி மாதிரி வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அடுத்து பை மாதிரி விழுக சுருக்கம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். நம்மளுடைய அளவுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ரைட்டு, சரி. இப்போ நம்மளோட மெத்தடுக்கு வருவோம். அப்போ இதில் வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம மெத்தடுக்குள்ள இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம மெத்தட்ல வந்துன்னா ஆம்கோலும் வரணும், அடிங்கையும் கூடக்கூடாது. ஏன்னா அடிங்கை ஆல்ரெடி நம்ம 1 இன்ச்சு கூட வச்சுட்டுவோம், இதுக்கு மேலே கூட வச்சோம்னா லூஸ் வந்துடும், சரியா வராது. அடிங்கையோட அளவு 13 எடுத்த அளவு 14 வச்சிருக்கோம். எதுக்காகன்ற அந்த ரீசன் கூட சொல்றோம். 13 இன்ச்சு எதுக்காக எடுத்துட்டு 14 இன்ச்சு ஏன் வைக்கிறோம்னா, நம்ம வந்து ஆம்கோல் இந்த அடிங்கை சுற்றளவு இப்படி எடுக்கும் பொழுது இந்த வரைக்கும் நம்ம போய் டச் பண்ண முடியாது. டேப்பை வந்து உள்ள வரைக்கும் எடுத்துட்டு வந்துருக்க முடியாது. டேப் இங்கேயே நிற்கும். நம்ம சுருக்கம் எடுக்கும் பொழுது இந்த டேப் வந்து நம்ம கையில் முழங்கை அளவு எடுத்துருவோம். இந்த அடிங்கை உள்ள நுழைக்கும் பொழுது இந்த இது வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்குமான்னா வந்திருக்காது, கொஞ்சம் இறங்கியிருக்கும். அதனால 1/2 இன்ச்சு லூஸ் நம்ம கொடுக்குறோம். அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, இன்னொரு 1/2 இன்ச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஃபிட்டா இருந்ததுன்னா அமுக்கி பிடிச்சிக்கிட்டு சதையை போட்டு அமுக்கும். அப்போ கை மூவ் பண்ற இடம், அப்போ அது மூவ்மெண்ட் பண்ணும்பொழுது ரொம்ப கடிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்னால இன்னொரு 1/2 இன்ச்சு கொடுக்குறோம். இந்த 2 ரீசனுக்காக தான் அந்த 1 இன்ச்சு கூட நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? 13 இன்ச்சு எடுத்து 14 இன்ச்சு கொடுத்துரும். இதுக்கு மேல லூஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனா இதுல பாருங்க எவ்வளவு லூஸ் வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவு 14 7.25. இதுல என்ன வருது, 8.25 வருது. 8.25 ஒரு பாயிண்ட் வருது. அப்ப 8 16 16 16 16 வருது. 16.25 இன்ச்சு அடிங்கை வருது. 13 இன்ச்சு எடுத்துட்டு 16.25 அடிங்கை லூஸ் வச்சோம்னா நமக்கே தெரியாது இது என்னன்னா நம்ம ஆம்பளை அளவு சேரணும், அவ்வளவுதான் நம்ம நினைப்போம். இந்த மாதிரி நான் பிரிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டதுனால உங்களுக்கு தெரியுது. தனியா நம்ம வெறும் மார்க் இந்த மார்க்லாம் போடாம இப்படியே இதை வச்சு போட்டோம்னா ஆம்பளை அளவு சேர மார்க் பண்ணோம்னா இங்கேருந்து 1 தையல் வச்சிருவீங்க. இந்த அளவுக்கு அப்படியே பை மாதிரி விழுகும். அப்போ நமக்கு தேவையான அளவு. இப்போ சிலருக்கு வந்து 17.5 கூட ஆம்பல் வரலாம், இவங்களுக்கு 18 வந்திருக்கு, 18 வரலாம். யாருக்கு என்ன வருதோ, அடிங்கை அளவு எவ்வளவு வருது, ஆம்கோல் அளவு 2 இன்ச்சு வித்தியாசமும் இருக்கு. அடிங்கை வந்து 14 வந்து ஆம்கோல் 17 வரதும் இருக்கு, 17.5 வரதும் இருக்கு. அப்போ அவங்களோட அளவுக்கு அடிங்கையும் அவங்களோட அளவுக்கு ஆம்கோலும் சேரணும். இது ரெண்டும் இணையிற இடம், இணைஞ்சதுனால மட்டும்தான் பர்ஃபெக்டா சிலி வரும். முனங்கை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எவ்வளவு தேவையோ இங்க வச்சுட்டு அதை வந்து லிங்க் பண்ணிடுவோம். இது உயரம். ஓகேவா? சரி. இப்போ நம்மளுடைய மெத்தடுக்குள்ள வருவோம். நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய பழைய மெத்தடு. இப்போ நமக்கு எவ்வளவு எப்படி பிரிக்கிறோம்னா, 18.5 இன்ச்சு ஆம்கோல் அப்படின்னா அதை 2ஆ பிரிக்கணும். முதல்ல 18ல பாதி எவ்வளவு, 9 9 18 9.25 9.25 இன்ச்சு. பாருங்க இங்க இருந்து 9.25 இன்ச்சு இங்க வருது. ஓகேவா? 9.25. இதுல இருந்து ஒரு இந்த கோடு இன்னும் நம்ம வளர்க்க வேண்டியது இருக்கு. 9.25 இன்ச்சு, அதுல ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சு ஒரு மார்க் பண்ணுவோம். 2ஆ பிரிச்சுட்டு இப்போ 9.5 வச்சிருக்கேன், 1/4 இன்ச்சு கூட வச்சு ஒரு மார்க்கு. அடுத்தது 1/4 இன்ச்சு குறையா வச்சு ஒரு மார்க்கு. 9.25 இருந்து 1/4 இன்ச்சு குறையானா 9 இங்க வச்சு ஒரு மார்க்கு. ஓகேவா? பாருங்க எவ்வளவு தூரம் இந்த அடிங்கையோட அளவு வித்தியாசப்படுது. இதுதான் நமக்கு இப்ப மேல இதுதான் போய் இணையும். சரி, இப்ப பழைய மாதிரி நான் சொல்றேன், பழைய மெத்தட். இதுல இருந்து திருமணது என்னமோ இது கரெக்ட் தான். பாருங்க 1 2 3 4வதுல இருந்து தான் திரும்பி இருக்கு. இதே மாதிரி 4வது இருந்தா நம்ம திரும்ப கேவ் எடுக்கணும். இங்க இருந்து இப்ப நமக்கு வந்து 2 இன்ச்சு வித்தியாசம்னா 1 2 இங்க இருந்து எடுப்போம். சரியா? 1 இன்ச்சு வித்தியாசம்னா 1 இங்க இருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்ப 3 இன்ச்சு வித்தியாசம்னா 1 2 3 இங்க இருந்து ஆரம்பிப்போம். 4 இன்ச்சு வித்தியாசம்னா 1 2 3 4 இங்க இருந்து ஆரம்பிப்போம். இவ்வளவுதான் விஷயமா கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ரைட்.
இப்போ நமக்கு 4-5 வித்தியாசம் நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இதுவும் இங்க இருந்தா வந்திருக்கு. இப்போ நம்மளோட மெத்தடுக்கு வாங்க. இப்போ பாருங்க, இப்போ இங்க இருந்து இந்த கீழ் மார்க்கை நோக்கி நம்ம வைக்கிறோம். இங்க இருந்து பாருங்க அந்த கீழ் மார்க் நோக்கி வரணும். இதுக்கு நேரா வரணும். பாருங்க இதுக்கு நேரா நமக்கு வரணும். இந்த ஸ்கேல் இதை நோக்கி வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்ல நம்ம வச்சிடறோம். இங்க இருந்து திரும்புற மாதிரி வச்சிடறோம். கரெக்டா இங்க இருந்து திரும்பிடுது. நல்லா கவனிங்க, இங்க இருந்து திரும்பணும். ஆனா இதை நோக்கி வர்ற மாதிரி இந்த ஆம்புல் ஸ்கேலை வச்சிடணும். இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இது வந்து ஆம்புல்குன்னு இல்லை, எந்த ஷேப்புக்குனாலும் நம்மளோட ஷேப்புக்கு தேவை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல பாருங்க, இதை நான் அந்த கிரீன்ல போடுறேன். இந்த 2வது மார்க்கோட நிறுத்தணும். இந்த ஷேப் வரைக்கும் வச்சுட்டு இந்த 2வது மார்க்கோட நிறுத்தணும். பாருங்க, முதல்ல பிரிச்ச ஃபார்முலாலாம் ஓகே, இந்த 2வது மார்க்கோட நிறுத்திடுறோம். அடுத்து இந்த ஸ்கேலை அப்படியே இப்படி திருப்புறோம். திருப்பிட்டு இங்க இருந்து இந்த மேல் மார்க்கில் கொண்டு இணைக்கிறோம். இந்த மேல் மார்க்கில் கொண்டு வந்து இப்படி இணைக்கிறோம். ஓகேவா? ஓகே. இதை திரும்ப இப்படி திரும்பி மேலே போற மாதிரி இங்க இருந்து இதில் கொண்டு வந்து, ஏன்னா இந்த ஹைட்டும் ஒன்னா இருக்கணும். பாருங்க, இந்த ஹைட் வேஸ்ல இங்க எவ்வளவு இருக்கு? 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அந்த 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்துடணும். அவ்வளவுதான், 2 இன்ச்சு. இப்போ இதுலயும் 2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஓகே, ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆகுது. அவ்வளவுதான். இதுல இருந்து இப்படி திருப்பிடுறோம். இப்படி வந்து இப்படி திரும்புது. ஓகேவா? இதுதான் இதோடைய இப்ப நம்ம செய்யக்கூடிய மெத்தடு. இனி கவர் தட்டு எடுக்கிறது அது பார்க்கலாம். கவர் தட்டு இதுலயே வச்சு எடுத்துடுறாங்க. அது அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்ப நான் இதை லிங்க் பண்ணிடுறேன். நான் இந்த அடிங்கையும் ஆம்கோலையும் லிங்க் பண்றேன். முனங்கையும் அடிங்கையும் பாருங்க, இது வந்து இங்க இருந்து வர்ற ஃபார்முலா தான் வருது. இதுதான் டச் ஆகுது, தெரியுதா? பாருங்க, இங்க இருந்து இது வழியா தான் வந்திருக்கு. இதுவும் நமக்கு இந்த மார்க் வந்து இதுல தான் வந்து நிக்குது. இப்ப நம்ம இதுல ஆம்கோல் அளவு செக் பண்ணணும். இதுல ஆம்கோல் அளவு கம்மியா இருந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம இதுல ஆம்கோல் அளவு செக் பண்ணணும். அப்பதான் நம்ம போட்டுருக்கு சரியான்னு தெரியும். இப்ப நம்ம ஆம்கோல் அளவு செக் பண்ணுவோம். அப்படியே கரெக்டா இந்த மார்க்ல, இப்ப பச்சை கலர் மார்க்ல நான் அப்படியே வந்து அளக்குறேன். பாருங்க, 9.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. 9, 18, 9.25னா 18 ஒரு பாயிண்ட். நமக்கு 18 ஆம்கோல் வரணும். இப்போ ஒரு பாயிண்ட் கூட இருக்கு. ஸ்லீவ் ஒரு பாயிண்ட் கூட இருந்தாதான் நம்ம பாடியை இழுத்து ஏற்றிக்கலாம். ஸ்லீவ் ஒரு பாயிண்ட் கூட இருக்கிறதுனால தப்பு கிடையாது, கம்மியா இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் 18. இங்க என்ன இருந்தது? இங்க இருக்கிற ஆம்கோல் அளவு 16 இருந்தது. இப்ப 18 இருக்கு. ஆனா அடிங்கை மாறிச்சா? மாறல. இங்க வந்து அடிங்கை மாறிச்சு. ஓகேவா? நம்ம ஆம்புல் அதிகப்படுத்தணும்னா அடிங்கை நமக்கு மாறக்கூடாது, ஆம்கோல் அளவு மாறக்கூடாது. அடிங்கை அளவு ஆம்கோல் அளவு நமக்கு தேவையான அளவு வரணும். அப்பதான் நமக்கு அந்த கை பர்ஃபெக்டா வரும். இப்ப நான் இதை லிங்க் பண்ணிட்டேன்னா அடுத்தது இப்ப நம்ம அப்படியே வந்து தையலுக்கான அளவு வச்சு நான் லிங்க் பண்ணிடுறேன். இது இவங்களுக்கான ஸ்லீவ் கட்டிங் இதுதான். ஓகே, ஒரு அளவுக்கும் நீங்க இதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. இதை வச்சிருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கும் நீங்க போட்டு பாருங்க. அப்புறம் பிளஸ் நான் சொல்றது சரிதானு உங்களோட அனுபவத்தை என்னோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் பண்ணேன், சரியா வந்துச்சு, இல்ல கொஞ்சம் லூஸா வந்துச்சு, டைட்டா வந்துச்சு, இல்ல நான் இப்பதான் செக் பண்ணி பார்க்க போறேன், நீங்க சொன்ன வீடியோ நான் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் அது வந்து ஆர்வமா நான் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். ரைட்டு, இப்போ நான் இதுல போட்டிருக்கேன். சரி, இதை வச்சு நம்ம ஷேப்புக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். நம்ம ஷேப்புக்கு இது செட் ஆகுமான்னு பார்ப்போம். பாருங்க, இது இங்க வச்சு நம்ம பண்ணோம்னா இதோட திரும்புது. ஓகேவா? இப்போ நம்ம திருப்பினா கூட பாருங்க, சரியா நம்ம இப்படி வச்சோம்னா இங்க கரெக்டா வந்துருச்சு. இப்படி நம்ம வளைச்சா கூட இல்ல, நம்ம இதுல இருந்து இப்படி வளைச்சு பார்ப்போம். இந்த மூணாவதுல இருந்து நம்ம இங்க திருப்பணும். இந்த இதுக்கு நமக்கு செட் ஆகணும், பொருந்தணும். இந்த மார்க்குக்கு நமக்கு இது எப்படி உட்காருதுன்னு பார்க்கலாம். எப்படி வச்சா இது செட் ஆகுதுன்னு. எப்படி வச்சாலுமே செட் ஆகலை. இப்படி போட்டாலும் எங்கேயோ போகுது. இப்படி வச்சோம்னா பாருங்க, இங்கே வச்சோம்னாலும் இது இப்படி கீழே இறங்கிடுது. நமக்கு இது மேலே வரணும், இந்த லென்த்து வந்தாகணும். இந்த லென்த்து எதுக்காகனா இந்த லென்த்து கம்மியாக இருந்து நீங்கள் இப்படியே இதை கொண்டு வந்தீங்கன்னா, பாருங்க நான் இதில் ப்ளூவில் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க சொல்லி காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம இப்படியே, ஏன்னா நம்ம ஆம்புல்னா இப்படி தானே கொண்டு வருவோம். இப்படி நம்ம கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா கட் பண்ணும்போது இப்படியே வந்துடும்ல. இப்படி இதோட ஹைட் கம்மியாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் இது கம்மியாக இருக்கனால இது என்ன ஆகுனா உள் சைடு இது தையலுக்காக விட்டுருக்கோம். இந்த ஹைட்டு ஒன்னா இருந்தா மட்டும்தான் உள்ள கரெக்டா நிற்கும். இல்லைன்னா உள் பக்கம் பிடிச்சி இழுக்கும். உள்ள பிடிச்சி இழுக்கும் பொழுது இங்க வெளியே வந்து தூக்கிட்டு நிற்கும். அவங்களுக்கு அப்படியே போட்டு அறுக்கும். ரொம்ப கஷ்டமாகுது. இந்த இடத்துல திரும்ப சுருக்கம் மடிச்சு சுருங்கி தெரியும். இந்த இது மாதிரி லூஸ் விழுகாம போட்டு அழுத்திக்கிட்டு சுருக்கம் வருதுல, அது இதுவும் ஒரு காரணம். ஓகேவா? இந்த மாதிரி அதனால நமக்கு இப்படி திரும்பியே ஆகணும். அப்ப நமக்கு இதை திரும்பணும்னா என்ன பண்றது? எப்படி இதை திரும்ப கொண்டு வர்றது, எப்படி கொண்டு போறதுன்னே தெரியல. எப்படி வச்சாலுமே இந்த அமைப்புக்கு உட்காரல. ஓகேவா? இந்த ஸ்கேலை வச்சு
நயன்தாரா மேடமுக்கு தைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட் வேற சொல்லி அவங்க வேற ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்படி வச்சா கூட இப்படி வச்சாலும் இங்கே டவுனில் போயிடுது, இங்கே வந்துடுது, இங்கே வருது, நமக்கு இங்கே மேலே போகணும். எப்படி வச்சாலும் நம்ம இங்கே வைக்கும்போது இங்கே என்ன கணக்கில் வைக்கிறதுன்னு தெரியல. ஓகேவா? பாருங்க, எப்படி வச்சாலுமே இதோட அமைப்பு மாறுது. ரைட். அப்போ நம்ம இதை யூஸே பண்ண முடியாது. இந்த இதை வந்து யூஸே பண்ண முடியாது. எப்படின்னா யூஸ் பண்ணலாம். யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா, இந்த அடிங்கை சுற்றளவு 14, ஆம்கோல் அளவு 16, அவங்களுக்கு இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு ஆனா இந்த ஸ்கேலை வந்து நம்மளோட வடிவத்துக்கு மாற்றி கொண்டு வரும்போது நம்ம என்ன அளவுக்கு வந்தாலும் வைக்கலாம், எந்த அளவு வந்தாலுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் வச்ச மாதிரி ஷேப்ல போட்டு 16 வந்தாலும் சரி, 17 வந்தாலும் சரி, 18 வந்தாலும் சரி, ஆம்பல் அளவு அடிங்கை எவ்வளோ வந்தாலுமே அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி நம்ம அழகாக எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுற முறையும் இதுதான். நம்ம ஸ்கேலை பயன்படுத்துறதுக்கு இங்கே எந்த ஸ்கேலை வேணாலும் நம்ம பயன்படுத்தி நம்ம ஷேப்புக்கு வர்ற மாதிரியான தோதான ஸ்கேல் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இன்னொரு ஸ்கேல் கூட இருக்கு, பிளாக் கலர்ல நம்ம நண்பர் அமுச்சு விட்ட ஸ்கேலு. பாருங்க, இது வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். இதுவும் நம்ம வந்து பாருங்க, இது வரைக்கும் இந்த 2வது மார்க் வரைக்கும் நம்ம இதில் கொண்டு வந்துட்டு முதல் மார்க் இது பாருங்க, இது கரெக்டாக இந்த முதல் மார்க்குக்கு நான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா இதை ஸ்கேலை வந்து இணைச்சி வச்சேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடி ஸ்கேலை வைக்கும் பொழுது இந்த ஸ்கேலை இங்கே வச்சு இணைச்சேன். இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால இப்போ இங்கே இருந்து திரும்புது, இதை கீழ் மார்க் நோக்கி நம்ம வைக்கணும்னு வச்சிருக்கோம். இது வந்து கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்கேல் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் வச்சுக்கலாம். திரும்ப ஆனால் இப்போ இதுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்படி 2வது மார்க் போடும்பொழுது நம்ம கரெக்டாக இதில் இருந்து இதுக்கு 2வது மார்க் போடும்போது இது செட் ஆகலை. இங்கேருந்து பாதி வரைக்கும் வருது, இதுக்கு பாதிக்கு மேலே இது செட் ஆகலை. பாதிக்கு மேலே அப்படின்னா நம்ம இங்கே வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்ப இப்படி திருப்பிக்க வேண்டியதான். இதில் நம்ம பண்ண மாதிரியே. ஓகேவா? இதில் பண்ண மாதிரியே இதில் இருந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் கொண்டு வந்துடலாம். ரைட்டு. இந்த 2 ஸ்கேலை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணால் அந்த பெரிய கை அளவு வரும்போதெல்லாம் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அளவு வந்து அடிங்கை அதிகமாகவும் ஆம்கோல் கம்மியாகவும் வரும்பொழுது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பல்கான ஒரு அளவு வருது இல்லையா அவங்களுக்கு. ஆனால் பல்கான அளவுனா ஆம்கோல் அளவு 16 தான். அடிங்கை அளவு பார்த்தீங்கன்னா இதில் இது ஆம்கோல் 16 தான் காட்டுது. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரதா இருந்தால் அடிங்கை அளவு கூட காட்டுது. ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு அடிங்கை அளவு வந்திருக்கு 16 இன்ச்சு அடிங்கை. ஆம்கோல் அளவு 16 இன்ச்சு அடிங்கை வந்து இப்போ ஆம்கோல் அளவு செக் பண்ணுவோம் 9.25. ஓகே, 18. அப்போ 16 வந்துச்சுன்னா இந்த மார்க் ஓகே. இதில் வந்து இதில் நினைக்கலாம். நமக்கு இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோலும் அடிங்கையும் சேரணும். நம்ம கண்ணை மூடிட்டு அவங்க காட்டுறாங்க, விரைஞ்சி காட்டுறாங்க, இப்படி அழகா இருக்கே சூப்பராக போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இதை நம்ம போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகாது, செட் ஆகாது. ப்ளவுஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். அதுவும் ஸ்லீவ் தான் நமக்கு முக்கியமானது, அதனால கம்ப்ளைண்ட் வந்துடும். இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கவர் தட்டு வெட்டுறதையும் நான் காமிச்சிடுறேன். இதில் கவர் தட்டு வேற அவங்க காமிச்சாங்க இல்லையா, இதை எப்படி போட்டால் அப்போ திரும்ப இப்படி வச்சு ஏதோ கவர் தட்டு எல்லாம் வரைஞ்சி காமிச்சாங்க. இந்த இப்படி போட்டு நினைக்கிறேன். இதுல இருந்து இப்படி போடும்போது கவர் தட்டு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ கவர் தட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை சரியாக முழுமையாக பார்த்தேன், ஆனாலும் அந்த கவர் தட்டு இதெல்லாம் நான் கவனிக்கல. இப்போ இங்கே நமக்கு செட் ஆகணுமே, இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி வச்சு பார்க்கலாம். அப்படின்னாலும் இதுதான் வருது. திரும்ப இப்படி போடுறதா எப்படி போடுறது எனக்கு தெரியல. இந்த ஸ்கேல் நமக்கு செட் ஆகலை. சரி ஓகே, நம்மளோட ஸ்கேல்லேயே நம்ம பண்ணுவோம். இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவர் தட்டு வெட்டதை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். நம்ம அளந்தது எல்லாமே ரெடி. ஓகேவா? தையலுக்கு மேலே விட்டு நான் வெட்டிட்டு இருக்கேன். 3 பாயிண்ட் அளவுக்கு மேலே விட்டு தான் வெட்டுறேன். இவங்களுடைய ஸ்லீவோட மெத்தடு இவங்களுக்கு அடிங்கையில் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா கையோட அளவு வந்து கம்மி, சரியா? ஆம்கோல் அளவு அதிகம், கை லூஸு கம்மியாக தான் இருக்குது. 7 இன்ச்சு கிட்ட வந்து கரெக்டாக 12 தான் இருக்குது. அப்போ அடிங்கையும் அது கை ஒல்லியாக இருக்குது. அவங்களுக்கு மேலே ஷோல்டர் பகுதி இப்போ அதிகமாக இருக்குது, கை ஒல்லியாக இருக்குது. ஏன்னா இது எதனால் அந்த ஆம்கோல் அதிகமாகவும் இந்த கையோட அளவு கம்மியாக வருதுன்னா ஷோல்டரும் ஆம்கோலும் சேர்ந்தது தான் நமக்கு அளவு எடுக்கிறது. ஆம்கோல் ஷோல்டர் பகுதி பெருசாக இருந்து கை பகுதி சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி வரும். ஓகேவா? கை கனமாக ஷோல்டர் பகுதி அப்படியே இருக்கும், ஆனால் கை கனமாகிட்டே இருக்கும். அப்போ ஆம்கோல் அளவும் இந்த அடிங்கை அளவும் கை முழங்கை அளவும் பெருசாகிட்டே இருக்கும். அப்போ இது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த மாதிரி கனமாக இருக்கவங்களுக்கு அது வந்து சரியாக வரும். ஏன்னா அடிங்கை அளவு கூட கை கனமாகிட்டே இருக்கும். கை கனமாக இருக்கிறவங்க தான் அது மாதிரி கூடும். கை குண்டாக இருக்கிறவங்களுக்கு, நல்லா தசை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிங்கையும் முழங்கையும் கூட ஒன்றா இருக்கும்.
அடிங்கை என்ன அளவு இருக்கும் அது அப்படியே முனங்கை இருக்கும். ஆனா ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா இந்த முனங்கைக்கு அடிங்கைக்கும் பக்கத்துல 2 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா கை தடியா இருக்கும், சில பேர் கை ஒல்லியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும், கட் பண்ணணும். இது உங்க கைக்கு இந்த மாதிரி தான் செட் ஆகுதுன்னா நம்ம இந்த மார்க் போட்டு இப்போ நம்ம வெட்டின ஃபார்முலா வெட்டினா மட்டும்தான் பர்ஃபெக்டா வரும். ஓகேவா? இப்போ நான் கவர் தட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம இது வந்து குத்து போட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு மார்க் குத்து வச்சிருவோம், சென்டர்லையும் ஒரு குத்து வச்சிருவோம். இதெல்லாம் வந்து எதுக்காகனா நம்ம துணியில வெட்டும் போது மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அப்போ அந்த லென்த் வந்து நமக்கு மாறாம அப்படியே கரெக்டாக மடிச்சிருவாங்க, மடிச்சு அடிக்கும் போது. ஓகே, இப்போ கவர் தட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபார்முலாலே எடுத்துருவோம். ஏன்னா இந்த ஸ்லீவ் அப்படி தானே கட் பண்ணியிருக்கோம், நம்ம ரெகுலர் ஃபார்முலா அது கரெக்டானது. இப்போ பாருங்க, நம்ம இங்கே இருந்தாலும் திருப்பணும், அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஒரு பங்கு ப்ளஸ் நம்ம இங்கே திருப்பணும் பாருங்க 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு வரைக்கும் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த 1.5 இன்ச்சு வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த ஒரு பங்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1.25 இன்ச்சு இருப்பாருங்க, இந்த 1.25 இன்ச்சு வரைக்குமே நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம வேணும்னா 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரெண்ட் இங்கே அவங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அதுக்கு கீழே தான் அந்த கவர் தட்டு எடுக்க வேண்டிய தேவை வருது. 1.25 1.5 இந்த சேப் திரும்புற இடம் நான் 1.5 வைக்கிறேன். ஓகேவா? இந்த 1.5 வந்து அழகாக வரும். இந்த 1.5ல பாதி முக்கால் இங்கே, அதில் பாதி இங்கே வரணும், முக்கால் இன்ச்சு. இதில் வந்து இது கீழே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்கு சென்டர் தான் நம்ம வந்து இப்போ கவர் தட்டு எடுக்கணும். இதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வருது. 7ல் பாதி 3.5 கிட்ட தான் நம்ம கவர் தட்டு எடுக்க போகிறோம். அதோட ஆழமும் இவ்வளோ தான். இப்போ கரெக்டாக இங்கே வச்சு நம்ம நேராக அப்படி பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்கணும். ஓகேவா? நான் இந்த ஸ்கேல் வச்சு கூட காமிக்கிறேன் பாருங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு டேப்பே நம்ம ஸ்கேல் மாதிரி தான் நினச்சிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்து இந்த பாயிண்ட் வச்சோம்னா கரெக்டாக இதான் வருது. இந்த இடம் தான் ஆழம், இவ்வளோ தான் இருக்கணும் ஆழம். இதுக்கு கீழே ஆழம் தோண்டக்கூடாது. இப்போ இதுக்கு நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இதுல இருந்து இதுக்கும் நம்ம இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, செட் ஆகாது, வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே, இது பாருங்க, இதுல நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இதுல வந்து சேரணும். இதுல இருந்து இப்படியே சேர்த்துடணும். அடுத்தது இதை திருப்பி போட்டோம். அப்படியே இந்த ஸ்கேல் எப்படி போட்டோம் பாருங்க, இப்படி வச்சு இது இறங்குற ஷேப்ல, அப்பதான் அந்த வந்து ஷேப் அப்படியே வரும். நம்ம இப்படி பல்லா வெட்டினது தெரியக்கூடாது, கவர் தட்டு எடுத்து தெரியக்கூடாது. அந்த ஷேப் அப்படியே வடிவணும், அந்த படிமானத்துல அந்த வடிவத்திலேயே வரணும். நம்ம என்ன வடிவம் எடுக்கிறோமோ அந்த வடிவத்துல திரும்ப இதை அப்படியே திருப்புறோம், டேர்ன் பண்றோம். இந்த ஸ்கேல அப்படியே இப்படி திரும்புறோம், அவ்வளவுதான். இது இப்படி திரும்ப ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. அதே ஷேப்ல நம்ம இங்க இருந்து அப்படி திருப்புறோம். ஓகேவா? அவ்வளவுதான். இங்க இருந்து அப்படி இப்படி திருப்பிடுறோம். இவ்வளவுதான். இதுதான் கவர் தட்டோட அளவு. டால்பின் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான், இந்த ஆழம் தான் எடுக்கணும். இப்ப இதுல வந்து நான் எப்படி இதை கவர் தட்டுக்கு நம்ம எடுக்கிறோம்னு தெரியல. இப்ப பாருங்க, இப்படி வச்சோம்னா இந்த சென்டர் செட் ஆகல. இங்க வச்சோம்னா இங்க இருந்து வேணா இப்படி திரும்பி இதோட நிக்குது, அது கூட மேல வரல, கொஞ்சம் முன்ன பின்ன வருது. இப்படி வச்சு நம்ம போட்டு மார்க்கை போட்டு இதை வச்சு நம்ம திரும்ப மார்க் போட்டதான் போல இருக்கு. இப்படி வச்சோம்னா கொஞ்சம் ஒரு நூல் அப்படியே முன்ன பின்ன வருது. ஓகே, அப்போ கூட இந்த லாஸ்ட் வரைக்கும் வரல இது. ஓகேவா? ஏன்னா இது ஒரு சைஸ்ல அவங்க கட் பண்ணியிருக்காங்க, எல்லா சைஸுக்கு இது செட் ஆகாது. நம்ம தான் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நம்ம ஸ்லீவுக்கு அவங்க நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டணும். கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு ஒரு அளவு வருது இல்லையா? இப்போ நம்ம இவங்களுடைய மேல்படி அளவு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அளவு மேல்படி அளவு என்ன அப்படின்னா 40.5. ஓகேவா? 40.5 இன்ச்சு மேல்படி அளவு. சுடிதாருக்கு வந்து 6 இன்ச்சு கூட வச்சு எடுத்திருக்கோம், 41 எடுத்திருக்கோம். பாடிக்கு ப்ளவுஸுக்கு வந்து 40.5 கரெக்டாக கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணுன்றதுனால இழுக்கு கொஞ்சம் அந்த அந்த அவங்களுக்கு இருக்க கொடுத்துருக்கோம். 40 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சரியா? 40 இன்ச்சு பாடி எல்லாத்துக்குமே வந்து 36க்கு 38க்கு 42 44 எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகாது இல்லையா? இப்போ இவங்களுக்கு இந்த நம்ம இப்படியே பார்த்துட்டோம், எங்க வந்திருக்கு என்ன அளவு வந்துச்சு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த கைக்கு நமக்கு வரணும், இந்த கைக்கு இந்த ஆம்கோல் வந்திருக்கு, இந்த பாடிக்கு இன்னும் இதே பாடிக்கு அளவு மாறியும் வரும், கூட வரும், குறைய வரும். ஓகே, இவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த பீஸ் தான் நம்ம கவர் தட்டு எடுத்த பீஸ். ரைட், எடுத்ததுனால இங்க ஒரு நாச் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த பீஸை கொண்டு வந்து இதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இது எப்படி வச்சா வருதுன்னு இந்த மாதிரி ஷேப்பு தான் அவங்க ஸ்கேலாக எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்த வெட்டி போட்ட பீஸ் மாதிரி தான் இது இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது பாருங்க. ஆனால் இது எந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறதுனே தெரில. இங்கே எங்கே வச்சாலுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாறுது. இது எப்படி வச்சாலுமே செட் ஆகலை. இப்போ இந்த இடம் தான், இங்கே பாருங்க, இந்த இடத்துல வச்சா கூட இப்போ வச்சா இது டவுன் ஆயிடுச்சு, இது மேலே போயிடுச்சு. அவங்க ஒரு தோராயமான ஒரு கணக்கில் வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது சேல்ஸுக்காக. நம்மளும் இது சேல்ஸ், நாங்கள் கூட இதில் கூட சேல்ஸ் பண்ணுறோம். கஸ்டமர் கேட்குறாங்க, நல்லா ட்ரெண்டிங்காக போகுதுன்னு. இதை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கேலுமே நம்ம இது வந்து கவர் தட்டுக்காக எடுக்கல, காமுலுக்காக எடுக்கல, ஃப்ரெஞ்ச் கவ் இது நெக்குக்கு எடுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஐடியாவை வச்சு நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஷேப் கொடுத்து பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா?
இந்த ஸ்கேல் விற்கிதுன்றதுக்காக நீங்கள் வாங்கி மெஷர்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ண இதை வந்து காப்பி பண்ணாதீங்க. நமக்கான மெஷர்மெண்ட்டுக்கு வருதான்னு பார்த்துங்க. ஓகே, நன்றி.